ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன எபிசோட்லேயே காமிச்சிருக்கோங்க நம்ம என்ன டெஸ்டினேஷனில் இப்போ இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூயார்க்குக்கு வந்தாச்சு. போன எபிசோட் நம்ம ட்ரைவ் பண்ணி பல பிளேஸ் வந்து பார்த்தோம். ஸோ இப்போது நம்ம நியூயார்க் வந்தால் பார்க்க வேண்டிய ஐகானிக் டெஸ்டினேஷன்ஸ் அப்படின்னு ஒரு சிலது இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டெஸ்டினேஷனுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த நியூயார்க்கில் ட்ரைவ் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு மேலே பார்க்கிங் தேடுறது அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம எடுத்துகிட்டு வந்த காரை சென்ட்ரல் பார்க்கிட்டேயே பார்க் பண்ணியாச்சுங்க. அட் லாஸ்ட் ரொம்ப நேரம் கழித்து ஒரு பார்க்கிங் வந்து கிடச்சிச்சு. அதனால் இங்கேயே நீ நைட் வரைக்கும் ரெஸ்ட் எடுன்னு காரை விட்டுட்டு டாக்ஸி வச்சுட்டு நம்ம வர வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ். பட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எட்ஜ் கிடையாது. இது பேர் வந்து வெசல். இதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஐகானிக் டெஸ்டினேஷன் தான். பட் இன்றைக்கி வந்து நம்ம இதை சுற்றி பார்க்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம எட்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி புக் பண்ணிட்டோங்க. ஆன்லைன்லேயே புக் பண்ணியாச்சு. அதனால் அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் ஸ்லாட் இருக்குது. நமக்கும் வந்து ஒரு 2 days தான் நம்ம நியூயார்க் சுற்றி பார்க்க போகிறோம். அதனால் டைம் கிடைக்கல இந்த வெசல் பார்க்குறதுக்கு. ஸோ இதை பார்க்குறதுக்கு இன்னொரு டைம் நம்ம வரலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எட்ஜில் போய் நியூயார்க்கோட 360 வியூவை வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த எட்ஜ் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் வந்து புக் பண்ணியிருக்கோம். பட் இதுவே வந்து ஃப்ளெக்சிபிள் டைமிங்கில் இருக்க மாதிரியும் நம்ம ஒரு டிக்கெட் புக் பண்ணலாம். இல்லை சன்செட் வந்து இங்கே ரொம்பவே ஃபேமஸ்ங்க. சன்செட்டில் அப்படியே நியூயார்க்கை ஃபுல்லாக பார்க்குறது. ஸோ அதுவும் வந்து நிறையா பேர் புக் பண்ணி ஸ்பெஷலாக வந்து வருவாங்க. அப்புறம் மேலே வந்து எட்ஜ் வாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கும் நிறையா பேர் வருவாங்க. ரொம்ப அட்வென்ச்சர் விரும்புகிறவங்களாம் அந்த மாதிரி வருவாங்க. மேலே போய் வந்து வாக் பண்ணுவாங்க எட்ஜில். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பர்டிகுலர் டைம் ஸ்லாட்டில் வந்து புக் பண்ணியிருக்கோம் ஈவினிங். ஸோ வந்தாச்சு உள்ளார. கீழே பார்த்தீங்கன்னா மால் மாதிரி தாங்க இருக்குது. எல்லாம் வந்து இந்த பிராண்டட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு கீழே. ஸோ இங்கேருந்து ஐ திங்க் ஒரு 2 ஃப்ளோர் மேலே போகணும். அதுக்கான லிஃப்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஏறியாச்சு நம்ம. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸ் பேக்கரி இருக்குது. ஃபர்ஸ்ட் அதை போய் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் மேலே போய் நம்ம வியூவை என்ஜாய் பண்ணலாம். ஸோ மேலே வந்தாச்சுங்க. மேலே வந்ததுமே இங்கே தான் இருக்குது நியூயார்க் எட்ஜ் போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இப்படி போனால் அதோட என்ட்ரன்ஸ் வந்து இருக்குது. பட் நம்ம அதுக்கு முன்னாடி போய் இங்கே ஒரு பேக்கரி இருக்குது. அதில் ஒரு ஃபேமஸ் டிஷ் இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் தாங்க அதை ட்ரை பண்ண போகிறேன். ஸோ என் தம்பி வந்து சாப்பிட்ருக்கான் போல இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் போகிறோம். ஸோ மேக்னோலியா பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பேக்கரி இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பனானா புட்டிங் வந்து ரொம்பவே ஃபேமஸ். கப் கேக்கு, பனானா புட்டிங்லாம் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த கடையில். ஸோ அதுவும் இந்த பனானா புட்டிங் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒய் நாட் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் லஞ்ச் அங்கே முடிச்சுட்டு வந்தோம் நம்ம சென்ட்ரல் பார்க்கில். அப்படியே இங்கே வந்து ஒரு டெசர்ட் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு போய் நம்ம வியூவை என்ஜாய் பண்ணலாம். பட் இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஒர்த் ட்ரையிங்னு சொல்லலாம். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளேயும் என்டர் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் உள்ளே போய் நம்ம நியூயார்க்கோட வியூவை ரசிக்கலாம். ஸோ டிக்கெட் நம்ம ஆல்ரெடி வந்து புக் பண்ணிட்டோம். அதனால் அப்படியே ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போக வேண்டிதான். ஸோ பக்காவாக எல்லா ஸ்டாலர்லேருந்து எல்லாம் செக் பண்ணி தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. பாருங்கள், அப்படியே ஒருத்தவங்களாக வந்தாச்சு. ஸோ எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 100 ஃப்ளோர்ஸ் நம்ம மேலே போக போகிறோங்க. இங்கே இவங்க செக் பண்ணுற மீன் வாயில் அந்த வெயிட்டிங் டைம்லாம் இருக்கும்ல, அப்போ நம்ம போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் இதோட ஸ்டோரிஸ் மேலே பாருங்கள், நியூயார்க்கோட மேப் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. எல்லா டெஸ்டினேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே டிஸ்பிளேயில் போட்டுகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டே நின்னோம். அண்ட் உள்ளே என்டர் ஆனதுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. Isha? Malaka Isha? Oh, அடுத்த நியூஷன். இங்கே பாருங்க, ட்ரெயின் போகுது. Isn't it cool? போங்க.
என்ன இஷ் அது? நோ. என்ன போட்டிருக்காங்க படிச்சு பாருங்க. A jet of fresh air. உண்மையாதான் சுத்துதா அப்படின்னு தொட்டு பார்த்துக்கிறான். இட்ஸ் ப்ரொஜெக்டர் டி கண்ணா, வாங்க. அது என்ன டிஷ்? அண்டர் கிரவுண்ட் ரெயின் ஸ்டோரேஜ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. வீடியோ எடுக்கிறோமா? என்னடா நடக்குது? ரியானு டாடாக்கு பப்பி கொடுங்க. இன்னொன்னு ஸோ ஒரு வழியாக எட்ஜில் மேலே வந்தாச்சுங்க. வியூ செம்ம சூப்பராக இருக்குது. நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கும் வந்து கொஞ்சமாக வந்து காமிச்சிருக்கேன். இன்னும் நம்ம 360 டிகிரியில் ஃபுல்லாக போய் இந்த நியூயார்க்கை சுற்றி பார்க்கலாம். அண்ட் என்ன ரொம்ப ஸ்பெஷல் இந்த பில்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ 100வது ஃப்ளோரில் இருக்கோங்க. இந்த பில்டிங் வந்து 100 ஃப்ளோர் வந்து இருக்குது. ஸோ 100 ஃப்ளோர் ஹைட்டில் வந்து நம்ம நின்று நியூயார்க்கை ரசிச்சிட்ருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங் இன்னொன்று எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிலேயே ஹையஸ்ட்டு அவுட்டோரில் போய் பார்க்குற ஒரு பிளேஸ் வந்து இந்த பில்டிங்கில் தான் வந்து கட்டியிருக்காங்க. அதாவது அவுட்டோரில் ஒரு ஸ்கை டெக் அப்படின்ற மாதிரி கட்டியிருக்காங்க. அதாவது நம்ம பில்டிங்லலாம் பேட்டியோ கட்டுவோம்ல, அது மாதிரி 100 ஃப்ளோர் கட்டி 100வது ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை டெக் அப்படின்னு வந்து ஒன்று கட்டியிருக்காங்க. ஸோ அதில் நின்று நம்ம அவுட்டோரில் இருந்தே வந்து இந்த நியூயார்க்கை என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா டால் பில்டிங்லேயும் இருக்க மாதிரி இதுலேயும் வந்து அந்த கிளாஸ் ஃப்ளோர் வாக்கு, ஆங்கிள்டு வால்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாமும் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ வெளியே வந்துட்டோங்க. எப்படி இருக்குது பாருங்கள் வெளில வந்ததும். ஸோ இது வந்து ஒரு தனி ஃபீல் தான் வெளில வந்து நின்று வந்து நம்ம பார்க்குறது. அண்ட் இந்த கிளாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிள்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம மேலே அப்படி சாஞ்சு பார்க்கும்போது அப்படி பயங்கர த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும். அது வந்து நேரில் போனால் தாங்க கிடைக்கும். நான் உங்களுக்கு வியூஸ் வந்து காட்டுறேன், இங்கேருந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் போல் தாங்க வந்தோம். அப்படியே இன்னொரு 1 மணி நேரம் இருந்தோன்னா நம்ம சன்செட்டையும் கூட என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அப்படியே பார்த்துட்ருக்கலாம் ஃபஸ்ட்டு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கும்பல் இருக்குங்க. நீங்கள் தனியாக வந்து ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகழகாக ஃபோட்டோஸ்லாம் வந்து போடுவாங்க இங்கேருந்து அப்படியே நின்று எடுக்கிற மாதிரி. பட் அவ்வளோ கும்பலுக்கு நடுப்புற ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ மீன் வாயில் வந்து பசங்களுக்கு குக்கி வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ எட்ஜில் நின்று அப்படியே குக்கி வந்து சாப்பிட போகிறோம். ஸோ குக்கி வாங்கியாச்சு. வாங்கிட்டு மறுபடியும் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அங்கங்கே தாங்க கேப் கொடுக்குறாங்க இந்த வியூவை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் ஐகானிக் டெஸ்டினேஷனாக, அதனால் பயங்கர டூரிஸ்ட்டு நிறைய பேர் வந்து இங்கே இருக்காங்க. அண்ட் இங்கேருந்து பாருங்கள் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி தெரியுது. ஸோ இந்த டெஸ்டினேஷனுக்கும் நம்ம வந்து போக போகிறோம். அதுவும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வரும். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. அப்படியே நியூயார்க் தெரியுது, நியூ ஜெர்சி தெரியுது. ஸோ எல்லாம் வந்து அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி டாலஸ்ட்டு அந்த ஸ்கை ஸ்க்ராப்பர் அந்த மாதிரிலாம் போனது வந்து பார்த்திங்கன்னா CN டவர் போயிருக்கோம் கெனடாவில். அது வந்து இதோட ஹைட் ஜாஸ்தி.
இருந்தாலும் இங்கே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கை டெக், இந்த வெளியே வந்து நம்ம பார்க்குற இந்த ஸ்கை டெக் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், ரியானும் வந்து அவங்க தாத்தா கூட பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இந்த கார்னர் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன இங்கேருந்து ஸ்பெஷலாக தெரியுது அப்படின்னு சொல்லி நானும் வந்து பார்த்தேன். பட் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா லைன் நிற்கிறாங்கங்க. அப்படியே லைனாக நின்று ஒருத்தவங்களாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு மூவ் ஆகிட்டு போய்க்கிறாங்க. நம்மளால் வந்து அப்படிலாம் நிற்க முடியல பசங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. பிகாஸ் பசங்க அந்தளவுக்கு கோஆப்ரேட் பண்ணலை. ஸோ நாங்கள் அப்படியே பார்த்து வியூவை என்ஜாய் பண்ணோம். ஒரு சில ஃபோட்டோக்களும் வந்து எடுத்தேன். ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போடுறேன், அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சிலது இங்கே போட முடியாத வீடியோஸ்லாம் நான் அங்கேயும் வந்து போடுவேன். அதனால் அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எம்பையர் ஸ்டேட் பில்டிங் வந்து தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு காலத்தில் வந்து அதுதான் டாலஸ்ட் பில்டிங்காகவும் இருந்துச்சு. அண்ட் அந்த ஜீன்ஸ் படத்தில் ஒரு பாட்டில் வந்து காட்டுவாங்க எம்பையர் ஸ்டேட் பில்டிங். இங்கே இருக்க நிறைய டெஸ்டினேஷன் வந்து இந்த மூவிஸ்லலாம் காட்டுற டெஸ்டினேஷன். அதுக்குன்னே வந்து நியூயார்க் நிறையா வந்து ஃபேமஸாக இருக்கும். அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் ஃப்ளோர் வாக்கு. அண்ட் இங்கேயுமே வந்து பயங்கர கும்பலுங்க. ஃபோட்டோலாம் வந்து எடுக்கவே முடியல. நடுப்புற ஈஸ்வர் மட்டும் வந்து போய் போஸ் கொடுறா, ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க 2 பேரும் வந்து அதில் படுத்து போஸ் கொடுக்குறேன் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சுற்றி எவ்வளோ கால்கள் தெரியுது பாருங்கள். அவ்வளோ கும்பல் அங்கே இருக்காங்க. நம்ம வந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு ப்ரோவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி டக்குன்னு போய் போஸ் கொடுத்து அப்படி எடுக்கிறதா இருந்தால் தான் எடுக்க முடியும். நாங்கள் அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்தேன். அதை எடுத்துகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் டீம் வேறு வந்துட்டாங்க. எவ்ரி ½ அன் ஹவர் ஒன்ஸ் வந்து இந்த கிளாஸை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எல்லோரும் ஷூ போட்டு வாக் பண்ணுறாங்க, அழுக்கெல்லாம் படியும்ல. அதனால எவ்ரி ½ அன் ஹவர் ஒன்ஸ் வந்து இந்த க்ளீனிங் டீம் இந்த கிளாஸ் மேலே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்தோம். எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து எல்லோரையும் வந்து அந்த கிளாஸ் விட்டு வெளில போக சொல்லிட்டாங்க. அண்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தட்ஸ் ஒன் சைட் குட். நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணி. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இப்படியே சுற்றி பார்த்து நம்ம சன்செட் டைம் கிட்டேயே ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் சன்செட் டைம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலாம் தெரியும், எல்லோரும் சன்செட்டுக்கு லைன் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெயில் ஃபேஸில் படுற மாதிரி எடுக்கிறதுக்கு ஒரு சைடு நிற்கிறாங்க. இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள், அவங்களாம் சன்செட் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. ஸோ நாங்களும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணோம். நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த லைனில் நின்றுலாம் எங்களால் எடுக்க முடியல. இங்கே ஓரத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், எல்லோரும் லைனில் நிற்கிறாங்க அந்த சன்செட் வியூவில் வந்து எடுக்கிறதுக்காக. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ நான் வந்து அப்படியே வீடியோ மட்டும் எடுத்துக்கலாம், நம்மளால் லைன்லலாம் நின்று அந்தளவுக்கு பொறுமைலாம் இல்லை. இன்னொன்று எனக்கு ஐடியாவும் இல்லைங்க, எப்படி போஸ் கொடுத்து அந்த சன்செட்லலாம் எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு. ஸோ அப்படியே சூப்பராக இருந்துச்சு. எட்ஜு பார்த்து ரசித்தோம். ஒன் ஆஃப் த ஐகானிக் டெஸ்டினேஷன். நாங்களும் வந்து பார்த்துட்டோம். நாங்கள் பார்த்ததை உங்களுக்கும் வந்து நான் காமிச்சிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக இது வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு தடவை இதெல்லாம் சுற்றி பார்த்துருங்க. இல்லை வெக்கேஷன் யாராவது வரீங்க அப்படின்னா இதுவும் ஒன் ஆஃப் த ஐகானிக் டெஸ்டினேஷன். பக்கெட் லிஸ்ட்டில் வந்து வச்சுக்கோங்க. வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இன்னும் எனக்கு வந்து இதை வின்டரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. பார்க்கலாம் அந்த ஆசை நிறைவேறுதான்னு. அண்ட் அவ்வளோதாங்க, எட்ஜ் பார்த்து முடிச்சிட்டோம். இன்னும் பல டெஸ்டினேஷன் வந்து நம்ம போக போகிறோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் எங்கெங்கே போகிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நியூயார்க்கில் நிறைய டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளால் ஒரு 2 டேஸ்க்குள்ளார எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ அவ்வளோ கவர் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம எட்ஜ் முடிஞ்சு போச்சுங்க. ஒரு 3 to 4 ஹார்ஸ் இதில் இருந்திருப்போம். முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம். அவ்வளோதான். இப்போ அடுத்த டெஸ்டினேஷன் கிளம்புறோம். அடுத்ததும் ஒரு ஃபேமஸ் டெஸ்டினேஷன். ஆனால் அது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஸோ கீப் வாட்சிங். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Until then, it's bye from Sauji.